சிக்கன் பிரியாணி இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ என்னடானா புதினாவும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன் சொல்ல, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ 4 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்தா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் பிரியாணி. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீர் மிளகாய் தூள் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்கான தயிரை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கடைசியாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு மூடியை போட்டு மூடிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு விசிலை போட்டுற வேண்டியதான். நிஜமாகவே ரொம்ப மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணாமலே ஒரு டேஸ்டான சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.